அணு ஆயுதங்களால் கூட தகர்க்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி எம்பி வைத்தியலிங்கத்திற்கு காமராஜர் விருதும், நடிகர் சத்யராஜுக்கு பெரியார் விருதும் வழங்கப்பட்டது. விழா மேடையில் பேசிய திருமாவளவன், எங்கள் இயக்கம் சீட்டு பேரம் பேசுவதற்கு அல்ல என்றும், ஒரு நாள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று கூட நான் அறிவித்து விடுவேன் எனவும் தெரிவித்தார். இந்து மதம் அடிப்படையிலேயே பாகுபாடு கொண்டது என்று கூறிய திருமாவளவன், அணு ஆயுதங்களால் கூட தகர்க்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு என்று தெரிவித்தார். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது என்றும் திருமாவளவன் கூறினார். அணு ஆயுதங்களால் தகர்க்க முடியாத ஒன்று இந்தியாவிலே சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. சனாதன சக்திகளா, விடுதலை சிறுத்தைகளா, தமிழ் மண்ணை நஞ்சாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். விருது வழங்கும் விழாவில் பேசிய நடிகர் சத்யராஜ், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்று கூறினார். தமிழுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என்று கூறிய அவர், சாதியை வைத்துக் கொண்டு அடங்கு என்றால் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம் என்று தெரிவித்தார். சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடும். அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. ஜாதி ஒழியணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார். என்ன அது ஒரு ஆளா இருந்தா ஓபனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை.